நண்பர்களே, பிரம்ம முகூர்த்தம் என்பது வேத மற்றும் ஆதிகால காலங்களிலிருந்து பின்பற்றப்பட்ட ஒரு அதிசயமான நேரமாகும். இது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது, ஏனெனில் இந்த நேரத்தில் மனது மற்றும் உடல் அதிக உணர்ச்சி சக்தியுடன் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது உலகினுடைய இறுதிப் பொருளான அமானுஷ்ய சக்தியுடன் இணைக்கப்படுவதற்கான ஒரு முக்கிய வாய்ப்பாகும். ஆர்ஷி முனிவர்கள், விஷ்ணு பகவான் மற்றும் பிற தெய்வீக வாழ்க்கையை பற்றி உணர்ந்த பண்டிதர்கள் இந்த நேரத்தை மிகவும் முக்கியமாக கொண்டனர். இவர்கள் தங்கள் அனுபவங்களின் மூலம் இந்த நேரத்தில் தியானம் செய்யும் போது மனிதனுக்கு அற்புதமான அனுபவங்களை பெற முடியும் என்று நம்பினர். பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் முந்தைய பிறவிகளின் சாட்சி பார்க்க முடியும். இதன் மூலம் நீங்கள் உங்கள் பழைய குறைகளை கண்டறிந்து புதிய மனப்பாடங்களை உருவாக்கி வாழ்கின்ற வாழ்க்கையை மாற்ற முடியும். இது உங்களின் விதியை மாற்றுவதற்கான திறனை அளிக்கும் ஒரு வாய்ப்பு என்றும் கூறப்படுகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்யும்போது உங்கள் உள்ளம் தெளிவாகின்றது, உடலின் ஆரோக்கியம் மேம்படும், நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களில் வெற்றி பெற முடியும். அது மட்டுமின்றி இந்த நேரத்தில் தியானம் செய்வது உங்கள் ஆன்மீக பயணத்தில் ஒரு புதிய தொடக்கத்தை வழங்குகிறது. இதே சமயம் பிரம்ம முகூர்த்தம் என்பது உங்களுக்கான ஒரு அதிசய வாய்ப்புதான். இதனை அறிந்தால் உங்களின் வாழ்க்கை இப்போது எப்படி இருந்தாலும் புதிய ஒரு மாற்றத்தை தொடங்க முடியும். ஒரு ராஜா பிரம்ம முகூர்த்தத்தில் தொடர்ந்து 7 இரவுகள் விழித்திருந்து சாதாரண மனிதர்களுக்கு சாத்தியமில்லாத அதிசயமான அனுபவங்களை அனுபவித்தார். இந்த கதை சாதாரணமானது அல்ல. இதன் ரகசியத்தை விஷ்ணு பகவான் நாரதரிடம் நேரிலே சொன்னார். ஒரு நாள் சத்தியலோகத்தின் தெய்வீக சூழலில் நாரத முனிவர் தனது வீணையின் இனிமையான ஒலியுடன் விஷ்ணு பகவானின் முன் தோன்றினார். அவர் தனது இதயத்தில் ஒரு ஆழமான ஆர்வத்துடன் விஷ்ணுவின் பாதங்களை வணங்கினார். பின் நாரதர் கேட்டார், ஓ கடவுளே, நான் பல வேதங்கள், உபநிடதங்கள், புராணங்கள் ஆகிய அனைத்தையும் படித்திருக்கிறேன். ஆனால் பூமிக்குச் சென்றபோது என் மனதில் ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் எழுகிறது. சில மனிதர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட புத்திசாலித்தனத்துடன் வாழ்கிறார்கள். அவர்களின் மனம் அமைதியாக உள்ளது, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, புத்தி கூர்மையாக செயல்படுகிறது. ஆனால் மற்றவர்கள் சோம்பல், துக்கம் மற்றும் அமைதியின்மையில் மூழ்கியிருக்கிறார்கள். இந்த வித்தியாசத்திற்கு என்ன காரணம்? இது மனிதர்களின் விழிப்புணர்வும், குறிப்பாக எந்த நேரத்தில் அவர்கள் விழிக்கிறார்களும் சம்பந்தப்பட்டதா? பிரபஞ்சத்தின் தெய்வீக சக்தியை மனிதர்கள் எளிதாக பெறக்கூடிய எந்த சிறப்பு நேரம் இருக்கிறதா? விஷ்ணு பகவான் ஒரு சிரிப்புடன் பதிலளித்தார். ஓ நாரதா, நீ மிகவும் ஆழமான கேள்வியை கேட்டுள்ளாய். இந்த ரகசியம் சாதாரணமானது அல்ல, ஆனால் மனித வாழ்வில் மிக முக்கியமானது. அதன் ரகசியம் பிரம்ம முகூர்த்தத்தில் மறைக்கப்பட்டுள்ளது. அந்த நேரம் பிரபஞ்சத்தின் அனைத்து நேர்மறை சக்திகளும் பூமியில் பாயத் தொடங்கும் சிறப்பான தருணம். இதுவே தேவர்களும் சித்த புருஷர்களும் மிகவும் விரும்பும் நேரமாகும். அந்த முகூர்த்தத்தில் விழித்தெழும் ஒருவர் பிரபஞ்சத்தின் தெய்வீக சக்தியை தன்னுள்ளே உறிஞ்சி அதனை தனது வாழ்வில் ஒளிக்கற்றையாக மாற்ற முடியும். நாரதர் மேலும் கேட்டார், ஓ பகவானே, பிரம்ம முகூர்த்தம் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றால் அதன் உண்மையான விளைவுகளை வெளிப்படுத்தும் ஒரு கதையை தயவு செய்து சொல்லுங்கள். விஷ்ணு பகவான் கூறினார், ஓ நாரதரே, கவனமாக கேளுங்கள். நான் உங்களுக்கு ஒரு மிக பழமையான ஆழமான கதையை சொல்லப் போகிறேன். அதை கேட்பதன் மூலம் நீங்களே பிரம்ம முகூர்த்தத்தின் மகிமையையும் அதன் மறைமுக சக்தியையும் புரிந்து கொள்வீர்கள். இந்த கதை பிரம்ம முகூர்த்தத்தின் கிருபையால் வாழ்க்கையும் மரணமும் விதிக்கும் எல்லைகளை கடந்த ஒரு மகாநட ராஜாவை பற்றியது. நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் உண்மையான சக்தியை உணர்வீர்கள். நண்பர்களே, கதையை தொடங்குவதற்கு முன் எந்த ஒரு கதையாக இருந்தாலும் அல்லது பாடமாக இருந்தாலும் அதை பாதியில் விட்டுவிடுவது பாவமாகும் என்று கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே இறுதி வரை வீடியோவை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேளையாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்புறம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா, ஜெய் மகாலட்சுமி என்று எழுதுங்கள். நீண்ட காலத்திற்கு முன்பு பூமியில் சௌமிய நகர் என்ற ஒரு வளமான ராஜ்யம் இருந்தது. இந்த ராஜ்யத்தின் ராஜா சந்திரகேது வலிமை மிக்கவர், நீதிமான் மற்றும் கற்றறிந்தவராக விளங்கினார். அவரது குடிமக்கள் அவரை மனதார நேசித்தார்கள், ஏனெனில் அவர் ஒரு திறமையான போர் வீரனாகவும் துறவிகள் மற்றும் முனிவர்களின் பெரும் பக்தராகவும் இருந்தார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது. மன்னரின் மனம் எப்போதும் அமைதியற்றதாகவே இருந்தது.
அபரிமிதமான செல்வம், அதிகாரம் மற்றும் ஆடம்பரம் இருந்தபோதும் அவருக்கு மன அமைதி கிடைக்கவில்லை. அரண்மனையில் வசதிகளுக்கு பஞ்சமில்லாதிருந்தது. இருந்தாலும் இரவில் தூங்கும் பொழுதெல்லாம் விசித்திரமான கனவுகள் அவரை துன்புறுத்தின. அவர் கனவுகளில் பல முறை ஒரு இருண்ட குகையில் சிக்கியிருப்பதைக் காண்பார். சில சமயங்களில் கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒரு சக்தி அவரை எங்கேயோ அழைப்பது போல் தோன்றும். ஆனால் அதன் உருவம் அவருக்கு தெரியாது. நேரம் கடந்தாலும் இந்த அமைதியின்மை மேலும் மேலும் அதிகரித்தது. மன்னர் ஒரு நாள் தனது அரசவையின் அறிஞர்களை, பிராமணர்களை மற்றும் ஜோதிடர்களை அழைத்து வந்து தனது பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கேட்டார். அனைவரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் யாரிடமும் திருப்திகரமான பதில் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் ஒரு வயதான அத்ரி முனிவர் அரசவைக்கு வந்தார். அவரது கண்களில் பேரானந்தமும் அவரது முகத்தில் தெய்வீக பிரகாசமும் தென்பட்டது. மன்னர் கைகளை கூப்பி, "ஓ ரிஷிவரே, நான் இரவும் பகலும் இன்பங்களில் ஈடுபடும் ஒரு ராஜா. இருந்தாலும் என் மனம் ஏன் அமைதி பெறவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. இந்த துக்கத்திலிருந்து விடுபட ஒரு வழியை சொல்லுங்கள்" என்று வேண்டினார். அர்ஷி சில கணங்கள் அமைதியாக இருந்தார். பின்னர் அவர் மென்மையாக கூறினார், "ஓ ராஜனே, உன் பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கிறது. நீ பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்தெழுந்து தியானம் செய்ய வேண்டும். கடவுள்தானே இந்த உலகில் தனது தெய்வீக சக்தியை பரப்பும் நேரம் அது. இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்பவன் தன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு முக்தி பாதையில் நகர்கிறான்." ராஜா ஆச்சரியமடைந்தார். இதற்கு முன்பு இதை பற்றி அவர் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. அவர் கேட்டார், "ஓ ரிஷிவரே, பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்தெழுவதன் மூலம் என் பிரச்சனைகள் தீர்க்கப்படுமா? அது எப்படி சாத்தியம்?" முனிவர் சிரித்துக்கொண்டே பதிலளித்தார், "ஓ ராஜனே, உலகில் உள்ள அனைத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. சூரிய உதயத்திற்கு முன் வானத்தில் சிவப்பு கதிர்கள் தோன்றுவது போல ஆன்மாவின் விழிப்பிற்கும் ஒரு சிறப்பு நேரம் இருக்கிறது. அந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்தில் நீ விழித்திருந்து சாதனையில் ஈடுபட்டால் உன் மனக்கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். ஆனால் நினைவில் கொள்ள வேண்டும், விழிப்பது மட்டும் போதாது. நீ தியானம் செய்ய வேண்டும், மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் மற்றும் சுயபரிசோதனை செய்து உன் உள்ளத்தை பரிசுத்தமாக்க வேண்டும்." ராஜா மறுநாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து முனிவர் காட்டிய பாதையை பின்பற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார். அன்றைய காலை அரண்மனை முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது மன்னர் சந்திரகேது மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்தார். வானத்தில் லேசான நில ஒளி பரவியிருந்தது. குளிர்ந்த காற்று மென்மையாக வீசியது. அவர் புனிதமான கங்கை நீரில் மூழ்கி புனித ஞானம் பெறும் எண்ணத்தில் அமர்ந்தார். முதல் சில நிமிடங்கள் அவரது மனம் இங்கும் அங்கும் அலைந்தது. "ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ." சில நொடிகளில் அவருக்குள் ஒரு தெய்வீக அமைதி பதியத் தொடங்கியது. தியானத்திலிருந்து எழுந்தபோது தனது உள்ளம் முன்பை விட இலகுவாகவும் அமைதியாகவும் இருப்பதை ராஜா உணர்ந்தார். அப்போது ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத தெய்வீக சக்தி அவரை அன்புடன் அரவணைப்பது போல அவர் உணர்ந்தார். ராஜா மிகுந்த மகிழ்ச்சியுடன் மறுநாள் பிரம்ம முகூர்த்தத்தில் மீண்டும் எழுந்திருக்க தீர்மானித்தார். அவர் ஆர்ஷி அத்ரியிடம் தனது அனுபவத்தை பகிர்ந்தார். அதை கேட்ட ஆர்ஷி சிரித்துக்கொண்டே, "ராஜனே, இது வெறும் ஆரம்பம்" என்றார். பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்திருந்து இந்த சாதனாவை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டால் சிறிது காலத்தில் தெய்வீக மர்மங்களை அனுபவிக்கத் தொடங்குவீர்கள். மன்னர் சந்திரகேது ஆச்சரியத்துடன் ஆர்வமுடன் கேட்டார், "ஓ, அந்த தெய்வீக ரகசியங்கள் என்ன? நான் அவற்றை புரிந்து கொள்ள முடியுமா?" அத்ரி முனிவர் ஆழ்ந்த மூச்சை இழுத்து அமைதியாகச் சொன்னார், "அடுத்த சில நாட்களில் நான் உங்களுக்கு பதில் தருகிறேன். ஆனால் முதலில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் 7 இரவுகள் தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும். இந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்றால் முழு உலகத்திலும் அரிதாக காணப்படும் ஒரு தெய்வீக ரகசியத்தை பெறுவீர்கள்." மன்னர் சந்திரகேது உறுதியுடன், "நிச்சயம் இந்த சோதனையை முடிப்பேன்" என்று தீர்மானித்தார். அதன்பின் அடுத்த 7 நாட்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் அவர் தொடர்ந்து விழித்தெழுந்து தியானம் செய்து ஆர்ஷி அத்ரி காட்டிய பாதையை மனமுவந்து பின்பற்றத் தொடங்கினார். 2வது இரவில் மன்னர் தியானம் செய்யத் தொடங்கிய போது அவருக்கு ஒரு அற்புதமான அனுபவம் நிகழ்ந்தது. முதலில் அவரது மனதில் ஏராளமான எண்ணங்கள், மாநிலத்தின் பாதுகாப்பும் எதிர்கால நலனுக்கான திட்டங்களும் பாய்ந்தன. ஆனால் அவர் தனது பார்வையை நிலைநிறுத்தி ஆர்ஷி அத்ரி வழங்கிய "ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹா" மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கத் தொடங்கியவுடன்
அவரின் உள்ளுக்குள் ஒரு விசித்திரமான அமைதி பரவத் தொடங்கியது. திடீரென்று அவர் தனது உடலை தாண்டிச் செல்வது போல உணர்ந்தார். அவரது மனம் லேசாக மாறி அவருக்கு முன்னால் ஒரு பெரிய பிரகாசமான சக்கரம் சுழல்வதை கண்டார். அந்த சக்கரம் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருந்தது. சில நேரங்களில் வேகமாகவும் சில நேரங்களில் மெதுவாகவும் இருந்தது. அதே நேரத்தில் அவர் ஒரு தெய்வீக குரலை கேட்டார். ராஜனே, நீங்கள் பார்ப்பது காலச்சுழற்சி. பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்வதன் மூலம் தேடுபவர் நேரத்தை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார். அதே நேரம் பிறப்பு நேரமும் மரண நேரமும் மறுபிறப்பின் பிணைப்புகளும் தீர்மானிக்கப்படுகின்றன. நீங்கள் இந்த சாதனையை 7 நாட்கள் தொடர்ந்தால் காலத்தின் மர்மங்களை அனுபவிப்பீர்கள். ராஜா ஆச்சரியத்துடன் தியானத்திலிருந்து வெளியே வந்தார். அவரது சுவாசம் வேகமாக இருந்தாலும் மனம் மிக மிக லேசாகவும் அமைதியாகவும் இருந்தது. இது அவருக்கு புதிதாகவும் விசித்திரமாகவும் உணரப்பட்டது. 3வது இரவு ராஜா தியானத்தில் அமர்ந்தபோது இம்முறை அவர் எளிதாக சமாதிக்குச் சென்றார். சில நிமிடங்களில் அவர் வேறு ஏதோ ஒரு இடத்தில் தன்னை கண்டுபிடித்தார். அவர் ஒரு அரண்மனையில் நின்று கொண்டிருந்தார். ஆனால் அது அவரது சொந்த அரண்மனை அல்ல. தெய்வீக உடைகள் அணிந்த மக்கள் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அவரை ராஜா என்று அழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இது ஒரு சாதாரண நகரம் போலில்லை. அது ஒரு மென்மையும் தெய்வீகமும் நிறைந்த அற்புதமான உலகமாக இருந்தது. பின்னர் ஒரு வயதான பிராமணர் முன் வந்து, ராஜனே, உங்கள் முந்தைய பிறப்பை அடையாளம் காண்கிறீர்களா என்று கேட்டார். மன்னர் சந்திரகேது திகைத்துப் போனார். தன்னை சுற்றி பார்த்தார். இது வேறு காலமும் வேறு பிறப்பும் என உணர்ந்தார். அப்போது தெய்வீக குரல் மீண்டும் எதிரொலித்தது. பிரம்ம முகூர்த்தத்தில் சாதனா செய்வதன் மூலம் ஒரு மனிதன் தனது முந்தைய பிறவிகளின் நினைவுகளை பெற முடியும். இந்த நேரத்தில் விழித்து தியானிக்கும் சாதகன் வாழ்க்கையின் ரகசியங்களை அறிய முடியும். ராஜா தியானத்திலிருந்து எழுந்தவுடன் அவரது உடல் முழுவதும் சிலிர்த்து போனது. அவர் வெளியே வந்தபோது அவரது கண்கள் ஆச்சரியத்தால் நிரம்பியிருந்தன. பிரம்ம முகூர்த்தம் உண்மையில் ஒரு நபரின் பிறப்பின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததா என்பதைக் கண்டறிய அவர் ஆழ்ந்த ஆர்வத்துடன் இருந்தார். மறுநாள் தியானத்தில் அவர் எதை அனுபவிப்பார் என்று எதிர்பார்த்தார். 4வது இரவு தியானம் செய்யத் தொடங்கியதும் அவர் இதயத்தில் ஒரு தெய்வீக ஒளியை உணர்ந்தார். அந்த ஒளி மென்மையானதும் ஆனால் எல்லையற்ற சக்தியால் நிரம்பியதும் ஆக இருந்தது. பின்னர் ஒரு எதிரொலிக்கும் குரல் கேட்டது. ஓ ராஜா, இந்த ஒளி உங்கள் ஆன்மாவின் உண்மையான வடிவம். மனிதன் தனது உடலை உண்மை என்று கருதுகிறான், ஆனால் ஆன்மா அவனது உண்மையான இருப்பு. பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்வதன் மூலம் ஒருவர் ஆன்மாவை உணர்கிறார். இதை கேட்ட ராஜாவின் இதயம் பக்தியால் நிரம்பியது. ஆன்மாவை உணர்வது இவ்வளவு தெளிவாக சாத்தியமானது என்பதை அவர் ஒருபோதும் எதிர்பார்த்ததில்லை. 5வது இரவு தியானம் செய்ய அமர்ந்ததும் அவர் வேறொரு காட்சி கண்டார். தனது சொந்த நகரத்தைக் கண்டார். ஆனால் அது நிகழ்காலத்திலிருந்து மாறுபட்டது. நகரத்தின் வாயிலில் பெரிய படை ஒன்று ஆயுதங்களுடன் தாக்குதலுக்கு தயார் நிலையில் நின்றது. மன்னர் பயந்து, இது என்ன, என் நகரம் போல இருக்கிறது, ஆனால் இந்த நிகழ்வு இன்னும் நடக்கவில்லை என்று எண்ணினார். அப்போது தெய்வீக பதில் ஒலித்தது. ஓ ராஜா, பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்வதன் மூலம் மனிதன் எதிர்கால நிகழ்வுகளின் அறிகுறிகளை பெறுகிறான். இந்த தியானத்தை தொடர்ந்து மேற்கொண்டால் வரவிருக்கும் நிகழ்வுகளை முன்கூட்டியே அறிந்து சரியான முடிவுகளை எடுக்க முடியும். இதை பார்த்த ராஜா திகைத்து பார்த்தார். 6வது இரவு தியானத்தின் போது அவர் ஒரு இருண்ட குகையில் நின்றிருந்தார். அங்கு ஒரு யமதூதன் அவரை நோக்கி காத்திருந்தான். யமதூதன் கூறினான், ஓ ராஜா, மரணத்தை பாருங்கள். மனிதன் இதனை முடிவாக நினைக்கிறான், ஆனால் அது ஒரு புதிய ஆரம்பம். பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்பவர்கள் மரண பயத்திலிருந்து விடுபடுகிறார்கள். மன்னன் ஆன்மா உடலை விட்டு வெளியேறும் அதிசய அனுபவத்தைக் கண்டார். அது மாயமாயிருந்தது. 7வது இரவு தியானத்தில் அமர்ந்தவுடன் அவர் விஷ்ணு அமர்ந்திருக்கும் ஒரு பெரிய வானக்கோலத்தைக் கண்டார். அங்கிருந்து தெய்வீக குரல் ஒலித்தது. ஓ ராஜா, பிரம்ம முகூர்த்தத்தின் மிகப்பெரிய நன்மை என்னவெனில் பக்தன் இறுதி உண்மையை உணர்கிறான். அந்த உண்மை பிறப்போ இறப்போ அல்ல, மகிழ்ச்சியோ துயரமோ அல்ல, அது தூய இருப்பு மட்டுமே. அகம் பிரம்மாஸ்மி. சந்திரகேதுவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. தியானத்திலிருந்து எழுந்த ராஜா
ஆன்மாவோடு முற்றிலும் மாறியிருந்தார். இப்போதுதான் அவர் புரிந்து கொண்டார். பிரம்ம முகூர்த்தம் என்பது வெறும் நேரம் அல்ல, ஆன்மாவின் விடுதலைக்கான தெய்வீக தருணம். அடுத்த நாள் காலையில் ராஜா தனது அனுபவங்களை ரிஷி அத்ரியிடம் பகிர்ந்தார். ரிஷி புன்னகைத்து கூறினார், ஓ ராஜா, இப்போது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் உண்மையான முக்கியத்துவத்தை உணர்ந்துவிட்டீர்கள். இந்த நேரத்தில் அனைவரும் விழித்து சாதனை செய்தால் அவர்களும் இறுதி உண்மையை அடையலாம். ஆனால் இந்த பாதை கடினமானது. பொறுமையும் அர்ப்பணிப்பும் அவசியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதன் பிறகு ராஜா வாழ்நாள் முழுவதும் பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்து தியானிப்பதாகவும் இந்த தெய்வீக அறிவை தனது குடிமக்களிடையே பரப்புவதாகவும் சபதம் செய்தார். நண்பர்களே, இந்த கதை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்வதன் மூலம் மன அமைதி பெறலாம், கால சுழற்சி, முந்தைய பிறப்புகள் பற்றிய அறிவை பெறலாம், ஆன்மாவை உணரலாம், எதிர்காலத்தின் அறிகுறிகளை அறியலாம், மரண பயத்தை நீக்கலாம், இறுதி உண்மையை உணரலாம். இந்த ரகசியங்களை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கை மற்றும் மரணத்தின் கட்டங்களிலிருந்து விடுபட்டு முக்தியின் பாதையில் முன்னேறுகிறார்கள். நண்பர்களே, இது வெறும் கதை அல்ல, உங்கள் வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு தெய்வீக அறிவு. இப்போதே உறுதி செய்யுங்கள், பிரம்ம முகூர்த்தத்தின் சக்தியை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இது வெறும் வார்த்தைகளாக அல்ல, என் ஆன்மாவை எழுப்பும் சக்தியாக இருக்கும் என்று கருத்தாக எழுதுங்கள். இந்த கதை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிருங்கள். இத்தகைய தெய்வீக அறிவு பரவும்போதுதான் அறியாமையின் இருள் நீங்கும். மேலும் இதுபோன்ற மர்மமான தெய்வீக அறிவு நிறைந்த கதைகளை விரும்பினால் வீடியோவை லைக் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். அப்போது நாங்கள் வரும் ஒவ்வொரு புதிய அறிவும் முதலில் உங்களை சென்றடையும். மறுநாள் இன்னொரு தெய்வீக கதையுடன் சந்திக்கலாம். அதுவரை விழித்து இருங்கள். பிரம்ம முகூர்த்தத்தின் சக்தியால் உங்கள் வாழ்க்கையை நிரப்புங்கள். நன்றி.